அனைவருக்கும் வணக்கம். இப்போ உள்ள காலகட்டத்தில நெறைய பேருக்கு உள்ள மெயினான பிரச்சனை என்ன அப்டின்னா, தலைமுடி பத்தி தாங்க. நெறைய பேர் பார்த்தீங்க அப்டின்னா, தலைமுடி ரொம்ப கொட்டுதுன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா கொட்டுன இடத்துல முடி வளர மாட்டேங்குதும்பாங்க. அதேமாரி முடி இருந்தாலுமே வெள்ள முடி ஆயிடுச்சு அப்டின்னு இந்த முடி பத்தி தாங்க நெறைய பேருக்கு கவலைகள் இருக்கும். அதேமாரி நம்ம வந்து இந்த முடிக்காக நெறைய பேர் பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப காஸ்ட்லியான ஷாம்பு போட்டா தான் நம்ம முடி வளரும்னு சொல்லிட்டு, அந்த மாரி காஸ்ட்லியான ஷாம்பு கூட வாங்கி யூஸ் பண்ணுவாங்கங்க. அதே மாரி எண்ணெயும் அப்படித்தான் நல்ல காஸ்ட்லியான எண்ணெய் வாங்கி தேய்ச்சா நம்ம முடி வளர்ந்துரும் அப்படின்னு நினச்சி நம்பிக்கையில வாங்கி தேய்ப்பாங்கங்க. நம்ம என்னதான் ஷாம்பு, சீயக்காய், அப்புறமா எண்ணெய் எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினாலும், நம்ம எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்குள்ள வந்து நல்ல ஆகாரங்கள், நல்ல உணவுகள நம்ம எடுத்துக்கிறோமோ, அத வச்சு தாங்க நம்ம தலைமுடி வந்து வளரும். இதுக்கு வந்து நீங்க எந்த ஷாம்பு, எந்த எண்ணெய், எப்படி நம்ம எது யூஸ் பண்ணாலுமே, இது ஒண்ணு நீங்க குடிச்சு பாருங்களேன். உங்க உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முடியுமே கொட்டவே கொட்டாது. கண்டிப்பா வளருங்க. முடியுமே நல்லா கருப்பா கருன்னு வளருங்க. அதுக்கு நம்ம ரொம்ப காஸ்ட்லியான ஷாம்பு வாங்க வேண்டாம், எண்ணெய் வாங்க வேண்டாம், காசும் அதிகமா செலவு பண்ண வேண்டாங்க. அதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஈஸியான கிடைக்கக்கூடிய பொருள் தாங்க நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போறோம். அது என்ன அப்படின்னா, நெல்லிக்காய், முருங்கைக்கீரை, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை. முருங்கைக்கீரைலாம் நமக்கு ஈஸியா கிடைக்கிறதுனால அதோட அருமை தெரியலைங்க. ஆனா நீங்க யூஸ் பண்ணி பாருங்களேன், அதில அவ்வளோ நல்லது இருக்குங்க. இது 3யுமே எடுத்துக்கோங்கங்க. எடுத்துட்டு நெல்லிக்காவை சின்ன சின்னதா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு, அதோட நீங்க கருவேப்பிலை, முருங்கைக்கீரை 2யுமே ஒரு ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. எடுத்து அதோட சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி அதோட சேர்த்துட்டு கொஞ்சமா இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸியில வந்து ஃபஸ்ட்டு கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க எடுத்த உடனே தண்ணி ஊத்திட்டீங்க அப்படின்னா, நல்லா அரைப்படாது. அதனால ஃபஸ்ட்டு லைட்டா தண்ணி ஊத்தி கொரகொரப்பா அரைச்சிட்டு, திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல சட்னி மாரி அரைஞ்சிரும். அதுக்கப்புறமா ஒரு ஃபில்டர் எடுத்து அதில கொட்டி நல்லா ஃபில்டர் பண்ணிருங்க. ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஜூஸ் தனியா, சக்கை தனியா வந்துருங்க. அப்புறம் திரும்ப இன்னொரு டைம் அதே மாரி கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சு, திரும்பவும் அதே மாரி ஃபில்டர் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாம். 2 டைம் மட்டும் தாங்க எடுக்கணும். ஏன்னா, அதில உள்ள சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். அதனால 2 டைம் எடுத்துட்டு, அப்புறம் அந்த சக்கைய தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டுட்டு அந்த ஜூஸ பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இதோட பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அரை லெமன் மட்டும் ஜூஸ் எடுத்து இதோட சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்கங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தூக்குப்போசி இருந்துச்சுன்னா, அதில ஊத்தி நீங்க ஃப்ரிட்ஜில வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில வச்சுட்டு, நீங்க காலையில வந்து டீ, காஃபிக்கு பதிலா நீங்க டீ, காஃபி குடிக்கிறவங்க இத குடிச்சு பாருங்களேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டீங்க. அதேமாரி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இத வந்து டீ, காஃபிக்கு பதிலா காலையில நீங்க எந்திரிச்சு, ஒரு அரை கிளாஸ் அதாவது சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. அரை கிளாஸ் சுடுதண்ணி எடுத்து, நம்ம குழம்பு கரண்டி இருக்குல்லங்க, அந்த குழம்பு கரண்டிக்கு ஒரு கரண்டி இந்த ஜூஸ் எடுத்து அந்த சுடுதண்ணியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி, உங்களுக்கு உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்கங்க. இல்ல வேண்டான்னா நீங்க விட்டுருங்க. லைட்டா உப்பு சேர்த்து குடிச்சு பாருங்களேன். அப்படி ஒரு அமிர்தமா இருக்குங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதே மாரி நெல்லிக்காயில நமக்கு இது 3மே எப்படிப்பட்ட பயன்கள் கொடுக்கும்னு எல்லாருக்குமே தெரியுங்க. ஏன்னா, ஔவையார் வந்து அதியமானுக்கே நெல்லிக்கனிய தானங்க பரிசா குடுத்தாங்க. அப்படி ஒரு அற்புதமான கனி தாங்க நம்ம நெல்லிக்கனி. இந்த நெல்லிக்காயில பார்த்தீங்க அப்படின்னா, விட்டமின் சி இருக்குங்க. இது நெறைய நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் இல்லங்க, நமக்கு சருமம் வந்து ரொம்ப அ ரொம்ப ஏஜ் ஆன மாரி நமக்கு ஃபேஸ் தெரியவே தெரியாதுங்க, நீங்க டெய்லி குடிக்கும்போது. அப்புறம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாரி வெயிட் லாஸ் பண்ணணும்னாலும் இத காலையில எடுத்து குடிச்சுக்கலாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா செரிமான தன்மைய வந்து குடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற புற்றுநோய் செல்கள் வந்து வளராம இது நல்லா தடுக்குங்க. மெயினா பார்த்தீங்க அப்படின்னா, சர்க்கரை அளவ நல்லா கட்டுப்படுத்தி குடுக்குங்க. அதே மாரி நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, கன்சீவா இருக்கும்போது இ பிளட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ, இந்த கல்லீரல், மண்ணீரல் அந்த மாரி சாப்பிட்டா தான் வரும் அப்படிம்பாங்க. அப்படிலாம் இல்லைங்க. நீங்க இந்த மாரி சாப்பிட்டு பாருங்களேன். கன்சீவா இருக்கிறவங்க, உங்களுக்கு முடியும் நல்லா வரும். உங்க குழந்தைங்களுக்கும் அந்த வயித்துல இருக்க கருவுக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாரி நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அ நமக்கு வந்து ரத்த அளவையும் நல்லா அதிகரிச்சு குடுக்குங்க. முருங்கைக்கீரை எல்லாருக்குமே தெரியுங்க. முருங்கைக்கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதில இரும்பு சத்து, நார்ச்சத்து, புரோட்டீன், விட்டமின்கள், நோய் எதிர்ப்பு சக்தி, அதே மாரி இதுவுமே சர்க்கரை அளவ கட்டுப்படுத்தி குடுக்கும். அதே மாரி நல்ல மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் நல்லா சரி பண்ணி குடுக்குங்க. நம்ம உடம்ப வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி குடுக்கும். நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, உடம்பு வலிலாம் இருக்குன்னு சொல்லுவாங்கங்க. அந்த டைம் நீங்க இந்த மாரி ஜூஸ் பண்ணி குடிச்சு பாருங்களேன். உடம்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க. அதே மாரி கருவேப்பிலையிலயும் அப்படிதாங்க. ஏகப்பட்ட விட்டமின்கள் இருக்குங்க. கருவேப்பிலையில விட்டமின் ஏ, பி, சி, அதே மாரி முடிக்கு நல்ல ஒரு ஒரு சத்தான ஆகாரத்த வந்து இந்த
கருவேப்பிலை நம்ம குடுக்குங்க. ரத்த சோகை இருந்தாலும் கூட நமக்கு சரி பண்ணி குடுக்குங்க. அதனால இது பெருசா நம்ம செலவு பண்ண வேண்டியதே இல்லங்க. ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடியது தான். பெரியவங்க மட்டும் இல்லங்க. குழந்தைங்களுக்கு கூட நம்ம குடுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு ஒரு நெல்லிக்காவா குடுத்து பாருங்களேன். அது சாப்பிட்டுட்டு புளிப்பா இருந்தா தூக்கி போட்டுருவாங்க. ஆனா, நீங்க இந்த மாரி ஜூஸ் எடுத்து குழந்தைங்களுக்கு குடுக்கிறதா இருந்தா, தேனு கலந்து நீங்க குடுத்து பாருங்களேன். கண்டிப்பா ஒரு 1/2 கிளாஸ்னாலும் கலந்து குழந்தைங்க குடிப்பாங்கங்க. அந்த இனிப்புக்காகனாலும். நம்ம இந்த மாரி குழந்தைங்களுக்கு குடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா, அடிக்கடி காய்ச்சல் வராது. அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகாது. ஏன்னா, இது அதிகமா நோய் எதிர்ப்பு சக்திய வந்து அதிகரிச்சு குடுக்கிறதுனால, குழந்தைங்களுக்கு வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க. நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சின்னதுலேருந்தே ஒண்ணு பழக்கி விட்டுட்டோம் அப்படின்னா, திரும்ப நம்ம வந்து அத சொல்லிக் குடுக்க வேண்டாம். அவங்களே அத வந்து பழகிக்குவாங்க. அதனால நம்ம நல்ல நல்ல பழக்கங்கள குழந்தைங்களுக்கு கத்துக் குடுங்க. நல்ல நல்ல உணவு ஆகாரங்கள நம்ம பழக்கி விட்டோம் அப்படின்னா, நாளைய சந்ததி வந்து நல்லா இருக்குங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சத ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.